பறந்து காக்கும் பட்சியாம் இயேசுவின் இனிய வல்ல நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்றைய கர்த்தருடைய திருவசனம் ஏசாயா 52:12. இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கிறவராயிருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் இஸ்ரவேலர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலின் தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் அவர் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, சுத்த இருதயம் உள்ள கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெய்வமாக இருக்கிறார். அந்த இஸ்ரவேலின் தேவன் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன், இஸ்ரவேலின் கோட்டையும் தஞ்சமும் கண்மலையுமான ஆண்டவர் நம்மை கண்மணி போல காக்கிறார். தினந்தோறும் அவருடைய சேட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறார். தினமும் கண்மலையின் வெடிப்பில் வைத்து வல்ல கரத்தால் மூடி பாதுகாக்கிறார். நம்மை சுற்றிலும் அக்கினியின் மதிலை வைத்து காக்கிறார். அன்று யோபுவையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார். நம்மை தொட்டால் கர்த்தருடைய கண்மணியை தொடுவதற்கு சமம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்ம வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாம் ஒரு நாளும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நம்மை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக, பாதுகாக்கும் பெட்டகமாக, பாதுகாக்கும் அரணான கோட்டையாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களை, எதிர்ப்புகளை, சதி திட்டங்களை கர்த்தர் முறியடிப்பார். தெய்வீக பாதுகாப்பு மிக மிக அவசியம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் ராஜாதி ராஜா நம் அனைவரையும் கிருபையாய் காத்து அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி கண்மலையாக, கோட்டையாக, தஞ்சமாக, அரணாக இருந்து எத்தீங்கும் நம்மை அணுகாமல் என்றென்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.